அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, ராகு கேது பயிற்சி பலன்கள் 18 ஆகஸ்ட் 2017 7 மார்ச் 2019 வரை. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா 2-8 இருந்த கேது ராகு 1-7 வருதுங்கிறது ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான். ஏன்னா 2-8 இருக்கிற ராகு கேது கொஞ்சம் படுத்தி எடுத்துடும். அது 1-7 வருதுங்கிறது ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பாதச்சனி உங்களுக்கு இப்போ 12 சனீஸ்வரன் ஓகே, அதுவும் ஒரு ஓகேவான நிலைகளில் தான் இருக்குது மற்றும் குரு 10 இருக்கிறதுங்கிறது அவ்வளவு பதவிக்கு இடர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு 3 பயிற்சியுமே ஒரு உங்களை சுற்றி அடிக்கிற மாதிரியான ஒரு நல்ல பயிற்சின்னு எதுவும் சொல்ல முடியாது. அதனால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், செவ்வாய், சூரியன் அவங்க எல்லாருமே உங்களுக்கு பக்கபலமாக வரும்போது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு சனீஸ்வரன் அவ்வளோவா கெடுதல் செஞ்சிட மாட்டார். ஏன்னா அவர் தான் ராசியோட அதிபதி. அதனால் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இந்த பலன்கள்னு பார்க்கும்போது ராகு கேது பொறுத்தவரைக்கும் கேது 1 வரும்போது பார்த்தீங்கன்னா ஞானத்தை உண்டு பண்ணுவார். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அனுபவப்பட்டு உணரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். என்ன அப்படின்னா 7வது இடத்துல இப்போ ராகு உட்கார்றாரு. நண்பர்கள் சம்பந்தப்பட்ட, மனைவி சம்பந்தப்பட்ட மூலியமா சில பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள்னால ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் 1 இருக்க கேதுனால. ஏன்னா அவன் ஞானக்காரகன். ஏதோ ஒரு போகம், ஒரு ஆசையை உண்டு பண்ணி நண்பர்கள் கிட்டேயோ, கூட்டு தொழிலில் இல்லை மனைவி கிட்டேயோ நீங்கள் பண்ணும்போது அது மூலயமா அவங்க அதுக்கு இணங்காமல், உங்களோட சொல்ல கேட்காம, அது மூலயமா ஒரு ஞானோதயம் வர்றது, கூட்டு தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர அமைப்பு, தொழில் ரீதியாக ஏன்னா பிரச்சனைகள் வர அமைப்பு தான் உங்களுக்கு. ஏன்னா 10 வேற குரு பதவி கீழர். அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட 7வது ஸ்தானத்தில் ராகு. கூட்டு தொழில் செய்கிறவங்க ரொம்பவும் கவனமாக செய்யணும். கொஞ்சம் பார்ட்னர்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் சைன் பண்ணும்போதுங்கிறது கொஞ்சம் யோசிச்சுட்டு பார்த்து, இல்லை கூட யாராச்சும் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தாரை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் தன்னிச்சையாக இந்த காலகட்டங்களில் இயங்காதீங்க. கொஞ்சம் குரு பயிற்சி மாறின பிறகு 11 குரு வந்த பிறகு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இறங்குங்க. இப்போ தொழிலில் இறங்குனாலும் கூட்டு தொழிலில் இறங்காதீங்க. அப்படி இறங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் மனைவி பெயர்லையோ கணவன் பெயர்லையோ மாற்றி அந்த தொழில் அமைச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கிரக கூட்டமைப்புங்கிறது அவ்வளவா பாசிட்டிவாக இல்லை. இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களோட ராசி அதிபதியை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. சனீஸ்வரன் போய் எல் தானம் கொடுத்துருவாங்க. மற்றும் ஏதாச்சும் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அவங்களோட செருப்பு காணாமல் போச்சு அப்படின்னா ரொம்பவும் நல்லது. ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா பாத சனி இருக்குது உங்களுக்கு பிடிச்ச சனி விலகி போன மாதிரியான ஒரு அமைப்பு. ராகு கேது 1-7 இருக்கிறது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஒரு மாதிரி டிப்ரெஸ்டான சூழ்நிலைகள். ஏன்னா ஜனனகால சந்திரனை கேது தொட்டிருக்காரு. ஏன்னா நீங்கள் பிறக்கும் போது மகர ராசிக்கு சந்திரன் 1 இருப்பார். அதை போய் கேது தொடும் போது மனோகாரனான சந்திரனை கேது தொடுறாரு. அந்த மனோகாரகனோட வீடு அதான கடகராசி, அது 7வதுன்னா அதில் போய் ராகு வேற உட்காந்து பிடிக்கிறாரு அதனால மன ரீதியான சில போராட்டங்கள் ஏற்படும். ஏண்டா வாழ்கிறோம், ஒரு மாதிரியான டிப்ரெஷனான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் விடும் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகு கேது பொறுத்த வரைக்கும் நீங்கள் துர்க்கை வழிபாடு செய்யும் போது அந்த துர்க்கையோட பவரில் சந்திரனோட பவர் அதிகரிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மன ரீதியான போராட்டங்களில் நீங்கள் தப்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள். அடிக்கடி துர்க்கை கோயிலுக்கு இல்லை உக்ரமான தெய்வங்கள் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு டக்குன்னு ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி, ஒரு பிடிச்ச மாதிரி இருக்கும். இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சி அழுத்துற மாதிரியே ஒரு ஃபீலாகவே இருக்கும். இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் குரு பயிற்சி வந்தவுடனே ஒரு மூச்சு நீங்கள் விட்டுக்கலாம். அதாவது இந்த குரு பயிற்சி முடிச்சு அடுத்த குரு பயிற்சி, அதுக்கப்புறம் இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது அடுத்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கிறது
இந்த ராகுகேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் விநாயகரை வழிபடுங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நான் அணுகும் போது விநாயகரை வழிபட்டுட்டு நீங்கள் தொடங்கும் போது அதில் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்பு இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குரு பயிற்சி சனி பயிற்சி பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ராகுகேது தோஷம் இருக்கிறவங்க ஜனன ஜாதகத்தில் இல்லை ராகுகேது தசாபுத்தி நடந்துட்டுருக்கவங்க அவங்களோட பெயர் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ப்ளஸ் நட்சத்திரம் ராசியை பதிவு பண்ணும்போது எங்களுடைய ராகுகேது யாகம் நடத்தும் போது உங்களோட கோரிக்கைகளுக்கும் அதில் படிக்கப்பட்டு வாசிக்கப்பட்ட கூட்டு பிரார்த்தனை மூலயமா வேண்டிக்கப்படும். நன்றி. ராகுவை பொறுத்த வரைக்கும் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி